வணக்கம். உங்கள் வெங்கேஷ் டீ கடை அலசல். சமீபத்தில் நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு அரசு பள்ளிக்கு போயிருந்தாங்க. அந்த நிகழ்வு ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. ஆனால் அந்த நிகழ்வு ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கீர்த்தனா அவர்கள் மூலமாக அந்த பெரிய உண்மை வெளியே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏதோ காரணங்களால அந்த உண்மை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் அதை பற்றி பேச தயங்குறோம், இல்லை கண்டுக்காமல் கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்படி என்னப்பா உண்மை? அரசு பள்ளியில் படிக்கிற நம்ம குழந்தைகள் நிறைய பேர்னால ஆங்கிலத்தில் சரளமாக பேசவோ எழுதவோ முடியலன்ற உண்மைதான் அது. நிறைய பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை தவிர்த்து தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்த்துறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரளமாக ஆங்கிலத்தில் எழுதவோ பேசக்கூடிய திறன். ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய எழுதக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குதுன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலும் கூட. நிறைய பெற்றோர்களுக்கு தன் குழந்தை சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறதே ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். அதனால தான் சில டைம் சக்திக்கு மீறி செலவு செஞ்சால் கூட தனியார் பள்ளியிலேயே சேர்த்துடலான்ற முடிவுக்கு பெற்றோர்கள் வர்றாங்க. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அந்த திட்டம் மாதிரியே அரசு பள்ளி மாணவர்கள் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடும் திட்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அது மூலமாக நம்ம 40 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிற எழுதுகிற திறமையை கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த அரசின் சிறப்பான சாதனைகளில் ஒன்றாக அது கண்டிப்பாக பார்க்கப்படும். 40 லட்சம் மாணவர்களோட எதிர்காலத்தை இன்னும் செம்மைப்படுத்திய பெருமையும் இந்த அரசுக்கு சேரும் அப்படின்றதுல இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நடந்ததுன்னா நிறைய பெற்றோர்கள் ஆர்வமா அரசு பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கறதுக்கு முன் வருவாங்க. 40 லட்சத்துக்கும் சற்றே மேலே இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை 50 லட்சம் 60 லட்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப முக்கியமாக நிறைய பெற்றோர்களோட நிதிச்சுமை இதனால வெகுவாக குறையும், பெரிய பலன் கொடுக்கும். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வேற சில சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொலிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வெங்கேஷ் டீ கடை அலசல்.